குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். என்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ரோதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமையான இன்று டிசம்பர் 21, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 12:21 இரவு வரை சஷ்டி, பின்னர் சப்தமி, நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 6:15 காலை வரை, பிறகு உத்திரம் யோகம் பிரதி 6:22 இரவு வரை, அதன் பின் ஆயுஷ்மான் கரணம் வனசை 12:21 இரவு வரை, பிறகு பத்திரை 1:23 காலை வரை, பிறகு பவம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கீழ்நோக்கு நாள் தேய்பிறை. நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 5:15 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. குளிகை 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரம் கரணம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. சூரிய உதயம் 6:24. இன்னைக்கு கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு கிரக நிலவரங்கள் இது. இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி விரதம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, திரு இந்துலூர் ஸ்ரீ பரிமள ரங்கராஜர் தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை இன்னைக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஆலயங்கள் சொல்லும் போது திருநெல்வேலி பகவதி அம்மன் கோயிலில் ராகு தோஷம் நீக்கக்கூடிய ஆலயம். யாருக்காவது ராகு தோஷங்கள் இருந்துச்சு, கடுமையான ராகு தோஷம் இருந்தால் அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு பொறுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பிரம்மாண்டத்தையும் கொடுத்துரும். நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரம், அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனிக்கிழமை மார்கழி 6ஆம் தேதி. இந்த சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உன்னதமான வழிபாடு. இந்த சனிக்கிழமைகளை எப்படி வழிபட்டால் ஆஞ்சநேயர் பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் சிவ விஷ்ணு அம்சமாக விளங்கக்கூடியவர். அதனால் அவரை வழிபட்டால் சிவன் விஷ்ணு இருவருடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதோடு ஆஞ்சநேயரோட அருள் இருந்தால் நம்மளுக்கு தைரியம், பலம், புத்தி கூர்மை, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் ஆகியவை ஏற்படும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமனுக்குரிய வழிபாடு நாட்களாக கருதப்படுகிறது. இதனால் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் சனி பகவானோட ஆஞ்சநேயர் வழிபடுறது பலவிதமான துன்பங்கள் தீரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. சனி பிடிக்காத தெய்வம் அப்படின்னு சொன்னால் சனி பாதிப்பிலிருந்து தப்புவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடு. புராணங்க கதைப்படி பார்த்திங்கன்னா, மண்டோதரியின் கர்ப்ப காலத்தில் போது தனக்கு உலகிலே தலை சிறந்த வீரன் மகனாக பிறக்க வேண்டும் என்பதற்காக பாவகிரகங்களை சிறையில் அடைத்து வைத்த இலங்கை வேந்தன் ராவணன் பல காலமாக சிறைக்கு அடைப்பட்டு கொண்டிருந்த சனி பகவானை ராவணன் சிறையில் இருந்து மீட்டார் ஆஞ்சநேயர். அதற்கு நன்றி கடனாக தனக்குரிய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு பக்தர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு சனி வாக்களித்துள்ளார். இதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு உரிய நாளாக கருதப்படுகிறது. சனிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆஞ்சநேயர் வழிபட்டால் மிகப்பெரிய அருள் கிடைப்பதுடன் சனினால் வருகின்ற பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். அதுபோல் மற்றொரு கதையில் ஆஞ்சநேயர் 7.5 ஆண்டு பிடிச்சு சனி பகவான் அதற்கு அவரிடம் அனுமதி கேட்கும்போது ராம சேவையில் ஈடுபட்டிருந்தால் தன்னால் தற்போது அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் சனி பகவான் விடாமல் கேட்டதால் தன்னுடைய தலையில் அமர்ந்து கொள்ள சனி பகவானுக்கு அனுமதி வழங்கினார் ஆஞ்சநேயர். ஆனால் பாலம் கட்டுவதற்கு மிக கடினமான கற்களை தன்னுடைய தலையில் ஆஞ்சநேயர் தூக்கி சென்றதால் அவர் பாரத்தையும் துன்பத்தையும் தாங்க முடியாமல் 7 ஆண்டுக்கு பதிலாக 7.5 நாளிகைகள் மட்டும் சனி பகவானால் ஆஞ்சநேயரை பிடிக்க முடியாது. இதனால் ஆஞ்சநேயர் வழிபடுவர்களுக்கு சனி எப்போதும் துன்புறுத்துவது கிடையாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பக்தியுடன் அனுமன் சாலிசாவை 11 முறை படித்தால் இந்த விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அனுமனுக்கு செந்தூரம் படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு.
ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் செந்தூரத்தை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு படைத்து வழிபடுவதால் சனி தோஷத்தால் இருந்து விடுபட முடியும். அதோடு கடன் தொல்லை, விபத்து போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும். அனுமனுக்கு மல்லிகைப்பூ எண்ணெய் படைப்பது மிகவும் சிறப்பானது. மல்லிகை தனித்துவமான நறுமணம் மிக்கதாகவும் இந்த எண்ணெய் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு படைத்து வழிபட்டால் எதிரிகள் அழிவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமையில் சிவப்பு நேரத்தில் முக்கோண வடிவ கொடி வாங்கி கொடுப்பது சிறப்பு. அந்த கொடியில் ராம் மந்திரம் எழுதப்பட்டிருந்தால் இதனால் மரண பயம் அப்படிங்கிறது நீங்கும். இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பை உங்களுக்கு கொடுக்கும். மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு அமைதியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆனாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கோபதாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய தவறான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக அந்த கோபத்தில் பார்த்திங்கன்னா சரியான முடிவு எடுக்க முடியாது. மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பலன் கிடைக்குமா? தசாபூத்தி வாரியாகவே நல்ல பலன் ஏற்படும். மேஷ ராசிக்காரங்க 7.5 சனி அப்படிங்கிறத நுழையும் பட்சத்தில் உங்களோட தசாபூத்தியை செக் பண்ணிக்கோங்க. தசாபூத்தி பொறுத்தே உங்களுக்கு பலன் அமையும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கான நல்ல நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பொறுமை, நிதானம், எச்சரிக்கை அப்படிங்கிறது தேவை. மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க பக்கத்தில் இருக்கிற சனிக்கிழமைகளில் சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு தடைகளிலிருந்து நிவர்த்தி பெற்று சனியோடைய தாக்கமும் பாதிப்பும் ஏற்படாமல் உங்களை காக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே சமயத்தில் தொழில் நடத்துகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அதுக்கான துறை சார்ந்த நிபுணர்கிட்ட அதை பற்றின கேள்விக்கணைகளை கொடுக்கலாம். அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கலாம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு தொழிலில் இறங்குங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயம், ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று வருவது மென்மேலும் உங்கள் பணிகள் சிறக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. எங்கெங்கே வெற்றி இருக்குது? ரிஷபராசிக்காரங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட தசா புத்தியை செக் பண்ணுங்கள். தசா புத்தி ராகு திசையோ இல்லை அவயோக திசை ஏதாவது நடந்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு கெடுதலை கொடுக்கும். மற்றபடி ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்ல பலன்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. கோச்சார பலன் மட்டுமே, தசாபுத்திகள் வச்சு ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய, புகழ் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அமையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், ப்ராஃபிட்டபிளான டே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ப்ராக்ரஸ் காட்டுவாங்க. நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அற்புதமான நாள். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க உங்களோட தன விருத்தி, தன பிராப்தம், சந்ததி விருத்தி அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடியதாகும். சந்ததிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி அனைத்து வகையிலுமே தனப்பிராப்தம், பொருளாதார நெருக்கடியிலேருந்து கொஞ்சம் களைவீர்கள். புதிய யோசனைகள், புதிய முயற்சிகள் அப்படிங்கிறதுல வெற்றி பெறுவீர்கள். உங்களோட ஃப்யூச்சர் அப்படின்றத பற்றி ரொம்ப சிந்திப்பீங்க. இது தசாபுத்தி ரீதியாக மாறுபடும். சில பேருக்கு சனி திசை நடந்துட்டு இருந்துச்சு, அவயோக திசை ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா பாதிப்புகள் கூடையாக இருக்கும். அது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபடுறதும் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் மிகப்பெரிய செந்துரத்தை வாங்கி கொடுங்க. நல்ல பலன்கள் ஏற்படும். சனி திசையாக இருக்கிறவங்க இன்னும் அந்த நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரொம்ப நாளாக கடின உழைப்பு போட்டுட்ருக்கவங்களுக்கு இன்றைக்கி பணம் சேரும். உங்கள் பண பிராப்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஐஸ்வர்யங்களுடையதாக இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. திசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். முதல் சுற்று அஷ்டம சனியாக இருந்தால் கெடுதல்கள் அதிகமாக
இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தசாபூத்திகள் நல்ல நிலையில் இருந்தால் ஓரளவுக்கு தப்பிப்பீங்க. அதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி இந்த கன்சல்டேஷனுக்கு கேட்டுக்கலாம். அதே மாதிரி கடகராசிக்காரங்க தொழிலில் அடுத்த லெவலுக்கு போவாங்க, நெக்ஸ்ட் லெவல். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கினவங்க அபரிவிதமான லாபத்தையும் வளர்ச்சியும் இருப்போம். ஆனால் அஷ்டம சனியில் உங்களுடைய வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். இன்றைக்கி அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க அந்த அஷ்டம சனி பாதிப்பு இல்லை சனி திசை இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மாலை சுற்றி வெற்றியில் குடிக்கக்கூடியதாக அது அமையும் என்று சொல்லி உங்களுடைய வழிபாடுகளை நிதர்சனமாக்கி அது பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். சிவாலயத்துக்கு சந்திர வழிபாடு பண்ணுறதும் நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றிகளை கொடுத்து உங்களை பற்றின சிந்தனை மற்றும் சொல்வாக்கு செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களை பற்றி உயர்வான எண்ணங்கள் மற்றவர்களுக்கு தென்படும். மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு மனை வாங்கும் போது டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. பல்வேறு விஷயங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும். சிம்ம ராசிக்காரங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கி பண்ணுறது மென்மேலும் ஒரு வெற்றிகளை சாத்தியமாக்கும். வெற்றிலை மாலை சாற்றி வருவது, தீபம் ஏற்றி வழிபடுறது, ஆஞ்சநேயரை தீபம் ஏற்றி வழிபடுவது, செந்தூரத்தை தானமாக கொடுப்பது போன்றவை நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க முயற்சிகள்னால் வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. கடினமான முயற்சியின் பேரில் இன்றைக்கி சரியான உழைப்பை கொடுப்பீங்க. மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கன்னிராசிக்காரங்க அதிகமான பொருள் செலவுனால் வீடு கட்டுற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிதர்சனமாக. கன்னிராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது. செந்தூரத்தை தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க யோகா பலன்கள் இன்றைக்கி அதிர்ஷ்டம் அடிக்கும். வாய்ப்புகள்னால் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வசமாகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இடப்பணி மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும், பணி மாற்றம் இருக்கும், இடப்பெயர்ச்சி இருக்கும். அதனால் துலாம் ராசிக்காரங்க அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் உங்களுடைய வாயற்படி தட்டும். துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக கண்டிப்பாக உருவாகிறது. துலாம் ராசிக்காரங்க யோக பலனை அனுபவிக்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல மாற்றங்களை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க பரிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இரக்க குணம் உடையவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய இரக்கத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும். ஆனால் அந்த இரக்கமே ஏமாற்றமாக அமையக்கூடாதல்ல. ஏமாற்றம் அப்படிங்கிறது பெரும் நஷ்டம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இதுவே உங்களுக்கு நல்லதை பயன்படுத்தக்கூடும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை பண்ணி வச்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. செந்தூரம் வடைமலை சாற்றுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி புகழின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கி செயல்படுவீர்கள். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் உங்களை பற்றி செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறக்கூடியதாகவும் செல்வம் சேரக்கூடியதாகவும் உங்கள் புகழின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு மகரம் உத்திராட நட்சத்திரத்தில் உள்ளவங்க சந்திராஷ்டம்னால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாள். உங்களுடைய உழைப்புகள் எல்லாம் வீண் போகாமல் அதற்கான ரிசல்ட் இன்றைக்கி கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை அது கொடுத்துரும்.
நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள். மகர ராசிக்காரங்களுக்கு அருகில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள். அனைத்து வகையிலுமே உன்னதமான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நட்பு ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். கும்பராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய நாள். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக, ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய, மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. மீனராசிக்காரங்க வழிபாடாக குரு வழிபாடு பண்ணுறதும், சனிக்கிழமைனால ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அனைத்து துறையில் இருக்கக்கூடியவர்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி வழிபாடாக பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வடைமாலை சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.